கல்வாரி பலியினில் கலந்திடுவோம், கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். கூடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம், இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம், இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். கல்வாரி பலியினில் கலந்திடுவோம், கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, உண்மை அன்பு நமது மொழி. உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, உண்மை அன்பு நமது மொழி. தரணிக்கு தேவை நீதி வழி, தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்தே செல்வோம் நேர்மை இணைந்தே செல்வோம் நேர்மை வழி. வழி. கல்வாரி பலியினில் கலந்திடுவோம், கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். இருண்ட வாழ்வும் ஒளிர்ந்திடவே, இருண்ட வாழ்வும் ஒளிர்ந்திடவே, இதயமும் உறவில் வளர்ந்திடவே, உயர்வும் தாழ்வும் மறைந்திடவே, மீட்பரின் வழியில் வாழ்த்திடவே. கல்வாரி கூடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம், இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். கல்வாரி பலியினில் கலந்திடுவோம், கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டும் அவரின் வியத்தகு செயல்களை முன்னிட்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கோடி அற்பராகிய எம் பங்கின் பாதுகாவலர் அந்தோணியாரின் திருவிழாவை உளநிறைவோடும் நன்றியோடும் கொண்டாட ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு இவ் நன்றி திருவிழா திருப்பலிக்கு அழைக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தைகள் எம்மை தூய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற இயேசுவின் சீடத்துவ வாழ்விற்கு எம்மை அழைக்கின்றது. எம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் துறவர குருத்துவ அர்ப்பணம் மிக்க வாழ்வு தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு இறை திருவளத்தை உய்த்துணர்ந்து இறை மனித உறவின் இடைநிலை தொடர்பாளராக இருப்பதற்கு உந்தி தள்ளியது. இன்று நாம் எந்த சக்தியினால் வழிநடத்தப்படுகின்றோம்? எமது தொடர்புகள், நாம் தொடர்பு கொள்ளும் வழிமுறைகள் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றதா? சிந்திப்போம். எமது தனிமனித வாழ்வு, குடும்பங்கள், எம் பங்கு சமூகம், கிறிஸ்தவ விசுவாசம், விழுமியம் நிறைந்த சாட்சியான வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுத்து
ஆவியினால் வழிநடத்தப்படுகின்ற இறை மனித இடைநிலை தொடர்பாளராக நான் மாற எனக்காய் பரிந்துரை செய்யும்படி எம் புனிதரிடம் மன்றாடுவோம். நாம் அழைக்கப்பட்ட நிலைகளில் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆழமான ஆன்மீக வாழ்வை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் எமது பழைய இயல்களை களைந்து நாம் புனிதரின் வழி சென்று அன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், சகோதரத்துவம், உயிர்நேயம் போன்ற இயேசுவின் வாழ்வையும் மனநிலையும் எமக்குள் கொண்டு சாட்சியமான வாழ்வு வாழ ஒருவர் மற்றவருக்காய் மன்றாடுவோம். எமது வாழ்வின் கனிகளை கொண்டு நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை வாழ்ந்து காட்ட வாழ்வு கொடுக்க வரம் வேண்டி தெய்வீக திருவிழா திருப்பலியில் ஆவியின் அருள் துணை வேண்டி பக்தியுடன் பங்கெடுப்போம். திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோனியாருக்கு விழா எடுக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய பாதுகாவலர் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாளையும் இறுக பற்றி பிடித்ததனாலே இன்று கோடி அற்புதராக எங்களுக்காக பரிந்து பேசுபவராக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்திய வாழ்வு வாழ்பவர்களாக மாறவும், அன்னை மரியாளுடைய பக்தி இன்னும் எங்கள் மத்தியிலே அதிகரிக்கவும், பல்வேறு தேவைகளோடு எங்களுடைய புனிதருடைய பதினாடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் கோடி அற்புதருடைய பரிந்துரையால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் இப்பலி வழியாக உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார், நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகுமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்துக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பதிலாக ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். வழிமரவை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன்னரியனை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்று பாடுவேன். தோழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பிறழாமையும் பேரின்பமும் அவனோடு இருக்கும். என் பேரால் அவனது வலிமை உயர்த்தப்படும்.
பரவலாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம். திருத்தூதர் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 10 ஈறாக. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. எனினும் முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகின்றோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் வரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என விளக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 9 முடிய. ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு.
ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிழாவினுடைய நிறைவான மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கிற அத்துணை தந்தையர்களுடைய சார்பில் திருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது வெட்டக்கூடிய எந்த வாளினும், இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்றெல்லாம் இறைவார்த்தையினுடைய மகிமையை அறிந்திருக்கிற நாம் அந்த வார்த்தையினுடைய இன்னொரு வடிவத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்தோனியார் நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக மாறியிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் அந்தோனியார் வாழ்ந்து இந்த உலகத்திலே பல ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அந்தோனியார் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் பற்றி கொண்டிருந்த அந்த வல்லமை அவரை இன்றைக்கும் உயிரோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய இதயங்களில். அப்படி என்றால் இந்த அந்தோனியாரை என்றும் நிலைத்திருக்க செய்கிற அந்த வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்தோனியாரை செயல்பட வைத்த அந்த வல்லமை தூய ஆவி என்கிற அபிஷேக வல்லமை. இந்த தூய ஆவியாரின் நிறைவில்தான் புனித அந்தோனியார் செயல்பட்டார். இந்த உலகத்தை வென்றெடுத்தார். இன்றைக்கும் அநேகருடைய இதயங்களை ஆட்கொண்டு அவருடைய இதயத்திலே நல்ல ஒரு அன்பராக குடிகொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இறந்தும் வாழக்கூடிய மிகப்பெரிய கொடையை கொடுக்கிற ஆண்டவர் இந்த அந்தோனியாருக்கு அந்த கொடையை கொடுத்திருக்கிறார் என்றால், தான் வாழுகிற பொழுது இந்த அந்தோனியார் எந்த வல்லமையோடு செயல்பட்டார் என்பதை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து அதே வல்லமையை பற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவரும் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, தூய ஆவி கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மறக்கடிக்கப்பட்ட அல்லது மறந்து போன கடவுளுடைய ஒரு அடையாளமாகவே அது இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், சிறு குழந்தையாயிருக்கிற பொழுதிலிருந்தே நமக்கு அச்சிஷ்ட சிலுவை போட சொல்லி கொடுத்தாங்க, பிதாசுதன் போட சொல்லி கொடுத்தார்கள். அதில் தந்தை, மகன் என்ற தூய் ஆவியார் என்கிற 3 ஆட்களாய் செயல்படுகிற அந்த தெய்வத்தினுடைய அடையாளத்தை நாம் அறிவளவில் அறிந்திருக்கிறோம். அறிவில் தெரியும், இந்த 3 இல்லாமல் இந்த பிதாசுதன் போட முடியாது. ஆனால் இந்த 3ஆம் ஆளாகிய சுதனாகிய அந்த சர்வேஸ்வரனுடைய 3ஆம் ஆளாகிய கடவுளுடைய அடையாளமாயிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிலை என்ன என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனம்தான் நம்மில் அநேகம் பேர் இருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாயிருக்கிறது. ஆகவே இந்த திருவிழாவில் அந்தோனியார் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக நீங்கள் இதயத்தில் தாங்கி செல்ல வேண்டியவை, நான் எந்த வல்லமையில் செயல்பட்டேன், இதை நீங்களும் உணர்ந்து கொண்டு அதே வல்லமையை நீங்களும் எடுத்து இந்த உலகத்தை வெற்றி கொள்ளுங்கள் என்றுதான் அந்தோனியார் இன்றைக்கு ஒருவேளை நம் மத்தியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த செய்தியை சொல்லியிருப்பார். யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, உங்களோடு என்றும் இருக்கும்படி
மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். இப்போ நானாக கொடுக்க போகிறதில்ல, அவர் என்னிடமிருந்து ஊற்றெடுக்கிற ஆவியானவர். ஆனால் நான் தந்தையிடத்தில் கேட்பேன். இதைத்தான் நம்ம நற்கருணையினுடைய அந்த மாண்பியர் கீதம் பாடுகிற அந்த கீதத்திலே நம்ம பாடுகிறோம். இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவருக்கும் என்று சொல்லி ஒரு வரி உண்டு. தந்தையின் இடமாகவும் மகனின் இடமாகவும் இருந்து செயல்படுகிற ஒரு வல்லமைதான் இந்த தூய ஆவியானவர். நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டு தந்தையை கூப்பிட்டாலும், ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை கூப்பிட்டாலும், ரெண்டு பேருமே உங்களுக்கு அனுப்ப போகிற ஒரு வல்லமை இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் நாம் வாழ்க்கையை எடுத்து செல்ல நாம் அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8:9 சொல்லுகிறது, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. இன்னைக்கு அந்தோனியார் கடவுளுக்கு உரியவராக இருந்ததுனால தான் இன்றைக்கும் அவர் கடவுளுக்கு உரியவராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்தோனியாரை பெருமைப்படுத்த நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக இந்த பெருமையின் வழியாக ஆண்டவரை நீங்கள் ஆழமாய் பற்றி பிடிக்கவே அந்தோனியார் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்தோனியாருக்கு தன் தற்பெருமை விருப்பமல்ல. எனக்கு மாலையை போடுங்க, என்னையை தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துங்க, என்னை பெருமைப்படுத்துங்க என்று ஒருவேளை அவர் சொல்பவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் கடவுளுடைய அந்த பெருமையில் இடம் பெற முடியாது. அவருடைய வார்த்தை, அவருடைய உழைப்பு, அவருடைய அறிவு எல்லாமே ஆண்டவருக்காக செலவிடப்பட்டது. இதைத்தான் இன்றைக்கு இந்த அந்தோனியார் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னை பெருமைப்படுத்த இவ்வளவு முயற்சி எடுக்கிற நீங்கள், நான் பெருமைப்படுத்தின என் தெய்வத்தை நீங்கள் பெருமைப்படுத்துகிறீர்களா என்பதை சோதித்தறிய அந்தோனியார் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சோதித்தறிந்து பாருங்கள். பல வீடுகளுக்கு நான் செல்லுகிற பொழுது ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு துக்க சம்பவம், இறப்பு. 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசி நான் ஆறுதல் அளித்துவிட்டு கடைசியாக சொன்னேன், ஆண்டவர் ஆறுதலின் தேவன், அவர் உங்களுக்கு துணை இருப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னேன். இறுதியாக அந்த சகோதரர் சொன்னார், ஆண்டவரெல்லாம் நான் நம்பல சாமி, அந்தோனியாரை நான் நம்புகிறேன் அப்படின்னார். இந்த வார்த்தை தான் நமக்கு பெரிய வேதனையாக இருக்கிறார். பாருங்க, புனிதர்களை நம்ம மாட்சிப்படுத்துகிறோம், அந்தோனியாரை நம்ம கனப்படுத்துகிறோம். ஆனால் அந்தோனியார் தான் எல்லாம் எனக்கு என்று சொன்னால் 10 கட்டளையினுடைய முதல் கட்டளை, எல்லாவற்றிற்கு மேலாக என் கடவுளை அன்பு செய்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கீழே தள்ளிவிடுகிறீர்கள், கட்டளையை உடைக்கிறீர்கள். ஆகவே தான் அந்தோனியார் பல இடத்திலே செயல்பட முடியாதபடி தவித்து நிற்பதனுடைய அடையாளம். அவருக்கு செயல்பட முடியும், ஆனால் அவரால் செயல்பட முடியவில்லை. நிறைய அதிசயங்களை அந்தோனியார் செய்கிறார். எப்படி செய்கிறார்? இந்த கடவுளுடைய வல்லமையோடு தான், தூயாவியின் துணையோடு தான் அவர் இந்த இடத்திலே அற்புதங்கள் செய்கிறார். அந்தோனியாரை பார்த்தவுடனே தீய ஆவி பிடித்த நபர்கள் கதறுவார்கள். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்தோனியார்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுனா போதும், அவர்களால் நிற்க முடியாது. அப்போ அந்தோனியாரிடமிருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை எது? அவரிடத்திலே குடிகொண்டிருந்த தூய ஆவி அங்கு வருகிற நபர்களை நிரப்புகிறது. அந்த தூய ஆவி அந்த நபரை ஆட்கொள்ளுகிற பொழுது அவருக்குள்ள இருக்கிற தீய ஆவி அந்த இடத்திலே நிற்க முடியாமல் தவிக்கிறது. அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அந்தோனியாரிடமிருந்து வெளிப்பட்டது இந்த தூய ஆவியின் ஆற்றல். இன்றைக்கும் அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்க வேண்டும் என்று ரோமேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. அந்தோனியார் ஆண்டவருக்கு உரியவர் என்றால் அவரிடத்திலே இருந்து செயல்படுகிற ஆவி தீய ஆவி அல்ல, அது தூய ஆவியின் அடையாளம். 8:14 ரோமையர் சொல்லுகிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நாம் இன்னைக்கு பல விதத்தில் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள்,
ஒருவர் ஓடுகிறார், இந்த பக்கம் ஓடுறார், ஒருத்தர் அந்த பக்கம் ஓடுறார். நம்ம கடலுக்குள்ளே பாய்ந்து போகிறோம். நிலங்களுக்குள்ளே நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேகமாக இருக்கிறது. எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆசைகள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். அது உண்மையாகவே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுவதாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க போகிறீர்கள். கடவுளின் மக்களாக இருப்பவர்களிடத்தில் இருந்துதான் கடவுள் செயல்படுவார். அந்தோனியார் கடவுளின் மகனாக இருந்தார். அனைத்து புனிதர்களும் திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே நிறைய புனிதர்களுடைய லிஸ்ட் வச்சிருக்கிறோம். அவர்கள் எல்லோருமே யார் என்றால் கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவருடைய சரித்திரத்தையும் நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது அவர்கள் அனைவருமே கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டவர்கள். அந்தோனியார் துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட உடனே நிறைய பேர் அந்தோனியாரை மனமாற்ற முயற்சி செய்தார்கள். நீ நல்ல அறிவான பிள்ளை, வாப்பா, இப்படி ஒரு சன்னியாசியாக போறேன்ட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறியே. பல பேர் அவரை மனமாற்ற முயற்சி செய்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் இவர் ஊரை விட்டு வெளியில் நிற்கிறாரு, கண்டிப்பாக ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலான்னு சூளுரைத்து சென்றார்கள் நிறையா பேர். ஆனால் அவர் உடனே டெண்டெல்லாம் கழட்டிக்கிட்டு என்ன செய்தார்? பாலைவனத்திற்குள்ளே ஓடி போய் ஒளிந்து கொண்டார். கடவுளுக்காக தன்னை மனிதர்களிடமிருந்து பிரித்து கொண்ட அந்த அந்தோனியாருடைய செயல் அவரிடத்திலே தூய ஆவியினுடைய ஆற்றல் பற்றி எரிந்ததை நம்மால் உணர முடிகிறது. ஏற்கனவே நான் இந்த இடத்திலே சொன்னேன், ஒரு இடத்திலே தண்ணீரை, உப்பு தண்ணீரை நல்ல நீராக மாற்றுகிறார். பெருமையாக இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். அவர்களுக்கு நன்மை செய்யத்தான் அவர் செய்தார், பெருமைக்காக அல்ல. அந்த துறவு மடத்தினுடைய அதிபர் வந்தவுடனே இது எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டு உடனே அந்தோனியாரை கூப்பிட்டு சாடுகிறார். நாங்கள் இதை வைத்து ஒருத்தல் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த தண்ணீரை குடித்து, உப்பு தண்ணீரை நீ நல்ல நீராக மாற்றிவிட்டு போய்விட்டால் இதனால் என்ன அர்த்தம் என்று அந்த துறவு மடத்து தலைவர் பேசிய உடனே அந்தோனியார் உடனே மண்டியிட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். இப்படி நீங்கள் அந்தோனியாருடைய புதுமைகளை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். கடவுளின் ஆவி அவரிடத்திலே இருந்ததால் மட்டுமே அவர் தாழ்ச்சியோடு பயணிக்க முடிந்தது. விஷம் கலந்த உணவை கொடுத்தார்கள். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? கண்டுபிடிச்ச உடனே தூக்கி மூஞ்சியில் விட்டெறிவோம். ஏண்டா கொள்றதுக்கார பார்க்குற என்று சொல்லி நம்ம கோபத்தை வெளிப்படுத்தும். ஆனால் அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அது விஷம் கலந்த உணவு என்று தெரிந்தும் அதை ஆசீர்வதித்து விட்டு அதை சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு சொன்னார், நீ கொடுத்த உணவு மிகவும், இந்த விஷம் கலந்த உணவு மிகவும் சுவையாக இருந்தது என்று சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, அந்த இடத்தில் கூட அந்த விருந்தினரை, அந்த விருந்து கொடுத்த நம் குடும்பத்தை காயப்படுத்தக்கூடாது என்று செய்த அவருடைய அன்பு செயல். அன்பு பிள்ளைகளை, இதெல்லாம் நீங்கள் சோதித்து அறிகிற பொழுது அந்தோனியார் உண்மையாகவே தூய ஆவியினுடைய வல்லமையால் செயல்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய உறவுகளாலேயே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நம்முடைய உறவுகளே நம்மை புறக்கணிக்கிறார்கள். நாம் பலரை புறக்கணிக்கிறோம். காரணம் என்ன? இன்றைக்கு நாம் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே மீண்டெழுந்து ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய உறவுகள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளிலே பிரிந்து கிடக்கிறார்கள். நமக்கு கடவுள் இந்த இடத்திலே இஸ்ரேல் மக்கள் மீண்டுமாய் தங்களுடைய இடங்களுக்கு அந்த இடத்தை கட்டி எழுப்பியதை போல நமக்கும் கடவுள் இந்த இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்துல எதை கட்டி எழுப்ப? மாட மாளிகைகளையா, வீடுகளையா, அல்லது காணிகளையா, அல்லது நீங்கள் பெரும் கப்பல்களையா? இல்லை, கடவுள் மனித இதயங்களை கட்டி எழுப்பத்தான் அந்தோனியாரை பயன்படுத்தினார். ஆத்துமாக்களை வெற்றி கொள்ளத்தான் கடவுளின் ஆவி அவருக்குள்ளிருந்து செயல்பட்டார். அதே ஆவி கடவுளின் மக்களை கட்டி எழுப்பவே உங்களையும் செயல்படுத்துகிற வல்லமையோடு நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். யோவான் நற்செய்தி 16:13 சொல்கிறது, உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார். பார்த்தீங்களா? உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ காரியத்திற்காக அந்தோனியாரிடத்திலே ஜெபிக்க போறீங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த முழு உண்மையை நோக்கி வழி நடத்துகிற தூய ஆவியாரே, இன்றைக்கு கொடையாக எனக்கு வாரும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே நீங்க கொடையாக வாங்க. இது மட்டுமே போதும் என்று சொன்னால் அவர் வந்தால் உங்களுடைய வாழ்வு நிறைவு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தூய ஆவியானவர் எதற்காக வருகிறார்? பொது நன்மைக்காக வருகிறார். நம்ம நிறைய நேரம் கேட்போம், நான் பல இடத்துல கேட்பேன், தூய ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும், எதற்கு வேண்டும்? பதிலே இருக்காது. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃபாதர், வாஷிங் மிஷின் இருக்குது,
டிஷ் வாஷர் இருக்குது, டிவி இருக்குது, இப்படி பல சாமான் இருக்குது ஃபாதர். இந்த தூயாவியும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுமே. தூயாவி எதற்கு நமக்கு வேண்டும்? தேவ பிள்ளைகளே, தூயாவி உன்னுடைய நலத்திற்காக வருகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுகிறது, பொது நன்மைக்காகவே தூயாவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் உங்களுக்கு அருட்கொடைகளை தருகிறார் என்று சொன்னால் அது நமக்கானது அல்ல, அது கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தூயாவியின் கனிகள், இந்த வார்த்தையை பாருங்க, ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். மரத்தினுடைய கனியை மரம் ஒரு நாளும் உண்டதில்லை. தென்னை மரம் தேங்காயை சாப்பிட்டதில்லை, கொய்யா மரம் கொய்யா பழத்தை சாப்பிட்டதில்லை, மாமரம் மாம்பழத்தை சாப்பிட்டதில்லை. அதை சாப்பிடுவதெல்லாம் நாம தான். நமக்கு பழத்தை கொடுத்து விட்டு இந்த மரங்கள் இன்னும் அதிகமாக காய்க்க துடித்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த தூய ஆவியானவருடைய சிறப்பு காரியங்களுக்கு கனிகள் என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. பல நேரம் நமக்கு அது என்ன கனிகள் என்று கூட தெரிவதில்லை. கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி ஆகிய 9 கொடைகள். மலாக்கி 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, 10ல் ஒரு பகுதியை நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். 10ல் ஒரு பகுதி என்பது பணம், காசு, காணிக்கை. அதில் மீதி இருக்கிற 9 காரியங்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். தூயாவியின் கனிகள். இப்போதான் நீங்கள் 10ஐயும் நிறைவு செய்கிறீர்கள். கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா? இவர் கனிகளை கொடுத்தவர். அந்தோனியார் தன்னிடத்தில் இருக்கிற அன்பை கொடுத்தார், இரக்கத்தை கொடுத்தார், அமைதியை கொடுத்தார். எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை, கொடுத்தார், இருப்பதை கொடுத்தார். ஆண்டவர் அவரை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தினார். ஞானம், ஆண்டவருடைய சிறப்பு தூயாவியின் வரங்களாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம், இது சிறப்பு வரங்கள். இந்த சிறப்பு வரங்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் எடுத்து செல்கிற அடுத்த கொடைதான் பேய் ஓட்டுகிற வரம், இறைவாக்கு உரைக்கிற வரம், ஆற்றுப்படுத்துகிற வரம், ஆற்றலோடு அற்புதங்கள் செய்கிற வரம். இப்படி எண்ணிக்கையில் அடங்காத வரங்களை அள்ளித்தருகிறார் ஆவியானவர். இன்றைக்கு பிரச்சனை நம்ம பெரிய பெரிய அதிசயத்தை செய்கிறோம் என்பதில் அல்ல, வீட்டிலே கணவனை புரிந்து கொள்கிற ஆற்றல் எத்தனை மனைவியருக்கு உண்டு, மனைவியை புரிந்து கொள்கிற அறிவும் ஆற்றலும் எத்தனை கணவருக்கு உண்டு. அநேக குடும்பங்கள் தீமையை, வீட்டுக்குள் நடக்கிற வேதனைகளை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனாக வாழவில்லை, மனைவியாக வாழவில்லை, ஆனால் நடித்து கொண்டு இருக்கிறோம். காரணம், நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை. பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள முடியவில்லை, பொதுமக்களாக இருக்கிற நாம பங்கு தந்தையர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, அழைத்தலினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், நம்மிடத்திலே குறைபட்டு கிடக்கிற அந்த ஆவியின் வல்லமை. ஆகவே தான் பொது நன்மைக்காகவே இந்த தூய் ஆவியார் உங்களிலிருந்து செயலாற்றுகிறார். உங்களுக்குள்ளே ஒரு அன்பின் ஆவி, உண்மையின் ஆவி இருந்தால் கண்டிப்பாக அடுத்த பக்கம் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சாப்பிடும் பொழுது, பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடும்போது சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க இலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்கு அப்படின்னா, நமக்கு வைத்தது ஒருவேளை அவருக்கு வைக்காமல் இருந்தால் நம்ம கேட்டு வாங்கி கொடுக்கணும். அதற்காக சொல்வார்கள் பக்கத்தில் பார்க்கணும். இப்பொழுதெல்லாம் பக்கத்தில் பார்க்குறோம், எண்ணி பார்க்குறோம், அங்கே 7 ஐட்டம் இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது, 2 என்ன குறையா இருக்குது. இப்படித்தான் நம்ம தேட ஆரம்பித்துட்டோம். பிள்ளைகளுக்கு சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது தின்பண்டங்களை கொடுப்போம். நாங்களெல்லாம் அதை அனுபவித்திருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்துடுவான், உடனே அப்பா அம்மா சொல்லுவாங்க, புட்டு அவனுக்கு கொடு அப்படி சொல்லுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு தாய் தந்தையர்கள் வெளியில் போனால் அவன் பிடுங்கிப்பான், உள்ளே உட்காந்து தின்னுட்டு போ என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, பகிர்வினுடைய மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். சமூகம் வீணாய் போயிருக்கிறது, சமூகம் வீணாய் போயிருக்கிறது என்று பெரியவர்கள் இன்றைக்கு சப்தமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் வீணாய் போகிறார்கள். ஏன் வீணாய் போகிறார்கள்? மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. ஆகவே மரமாய் இருக்கிற பெரியோர்கள் நாம் மாற வேண்டும், நம்முடைய இயல்பு மாற வேண்டும். அந்தோனியார் பிறரன்போடு தூயாவியினுடைய வல்லமையை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் அதை தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த கடல் எப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, இந்த வானம் எப்படி மழையை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, எப்படி இந்த மண் எப்படி விளைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல நீங்களும் தூயாவியின் வல்லமையை எடுத்து கொடுத்து பாருங்கள். வார்த்தையாய் கொடுங்கள், பார்வையிலே கொடுங்கள், உங்களுடைய உணர்விலே கொடுங்கள். கண்டிப்பாக தூயாவியானவர் உங்களுக்குள்ளிருந்து மாட்சி அடைகிற பொழுது
அந்தோணியாரைப் போலவே உங்களையும் அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். கோடி அற்புதரும் பதுவை புனிதரும் எங்கள் அன்பார்ந்த பாதுகாவலருமான புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே எங்களுடைய புனிதர் தான் வாழ்ந்த காலத்திலே பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர். தன்னிடம் தேடி வருகின்ற ஓடி வருகின்ற எல்லாருக்கும் பலவிதமான அருள் வளங்களை பொழிந்தவர். தன்னிடம் யார் யாரெல்லாம் தங்களுடைய கண்ணீர்களோடு கவலைகளோடு வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தவர். தன்னிடம் தேடி வருகின்ற எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்த எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஆறுதலாகவும் இருந்தவர். இந்த வேளையிலே நாங்கள் இந்த பதிக்கு பலவிதமான கண்ணீர்களோடும் கவலைகளோடும் ஏக்கங்களோடும் வந்திருப்போம். கனத்த இதயங்களோடு வந்திருப்போம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எடுத்து கூறி மன்றாடுவோம். கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இறைவார்த்தையை போதித்த புனித அந்தோணியாரை போல் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைமை குருவாகிய ஆண்டவரே, இவ்நவநாள் காலங்களில் எம்மை வழிநடத்தி இறை உறவிலும் மனித உறவிலும் வளர்ப்பதற்கு வழிநடத்திய அருட்தந்தைக்காகவும் அவருடைய பணி வாழ்வுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக எமது பங்கு தந்தைக்காகவும் பலி ஒப்பு கொடுக்கின்ற ஏனைய குருக்களுடைய அர்ப்பணமிக்க வாழ்வுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சவால்கள் நிறைந்த இக்காலத்தில் உமது இறையரசு பணியை இவர்கள் செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் இவர்களுக்கு கொடுத்து உமது அன்பினால் இவர்களை பாதுகாத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஊற்றே இறைவா, காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்கின்ற புனித அந்தோணியாரின் பெருந்துரையினால் நாங்களும் ஞான வாழ்விலும் ஆன்மீக காரியங்களிலும் உடலுள்ள நலன்களிலும் பொருளாதார முன்னேற்றங்களிலும் இழந்து போன அருள் வாழ்வை கண்டடைய செய்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடும் சாட்சிகளாக உலகெங்கும் சுடர் வீசிடும் தீபங்களாக விளங்கிட அருளிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குருடருக்கு பார்வையும் செவிடருக்கு செவித்திறனும் நோயிற்றோருக்கு சுகமும் ஊமியருக்கு பேசும் திறனும் தீமையின் கட்டுக்களிலிருந்து விடுதலையும் தந்த புனித அந்தோணியாரின் பெருந்துரையினால் உடலுள்ள நோய்கள், ஆத்மாவில் நாங்கள் அனுபவிக்கும் வேதனைகள், சோதனையில் உள்ளோர், சிறையில் வாடுவோர், அகதிகளாக்கப்பட்டோர் அனைவருக்கும் விடுதலை வாழ்வை தந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, பதுவைப்பதியின் புனிதராய் பிரான்சிஸ்கன் சபையில் துறவியாய் வாழ்ந்த புனித அந்தோணியாரை போன்று கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அனைவரும் இறைவார்த்தையின் ஒளியில் இறைவனியில் ஆரமாய் ஈடுபடவும் எம் குடும்பங்களில் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திடவும் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் பெற்றோர்கள் வளர்த்திடவும் எம் பிள்ளைகளுக்கு இறை அழைத்தல் கிடைத்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு கணம் மௌனமாக எங்களுடைய பாதுகாவலருடைய இந்த பதியிலே நாங்கள் சுமந்து வந்த எங்களுடைய உள்ளத்து தேவைகள், மன்றாட்டுகள், எண்ணங்கள் அனைத்தையும் எங்களுடைய பாதுகாவலருடைய பெருந்துரையிலே வைத்து மன்றாடுவோம். பேரன்பும் வல்லமையும் நிறைந்த தந்தையே, எங்களுடைய உள்ளத்து தேவைகள், மன்றாட்டுகள், கண்ணீர்கள், கவலைகளை எல்லாம் நாங்கள் அறிக்கையிடுவதற்கு முன்னதாகவே அறிகின்ற, காண்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடு சுமந்து வந்த எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், எங்களுடைய தொழில் துறைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற இந்த போதை பழக்கத்திலிருந்து எங்களுடைய குடும்பங்கள் விடுதலை பெறவும், எங்களுடைய இளைஞர் யுவதிகள் உம்முடைய திட்டத்துக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை நடாத்துகின்றவர்களாக மாறவும் நீரே எங்களுக்கு தேவையான அருள் வளங்கள் அனைத்தையும் பொழிந்து பாதுகாத்தருளும். இவற்றெல்லாம் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம்.
கலங்கிய கண்களோடும் இதயத்தில் வெறுமையோடும் விலங்கிட்ட கைகளோடும் வாழுகின்றோம். கலங்கிய கண்களோடும் இதயத்தில் வெறுமையோடும் விலங்கிட்ட கைகளோடும் வாழுகின்றோம். இயேசுவே இறைமகனே, மனுக்குலத்தின் தலைமகனே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்று வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்து காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையாக்கிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமகளில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணே தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசவாஸ், இந்த உலகிலே உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்த சகோதரங்களே, நற்கருணை ஆலயத்தின் முன்பக்கத்திலும் இருமரங்கிலும் பவனி பாதைகளிலும் வழங்கப்படும் இந்த நற்கருணை திருவிருந்திலே தகுதி வாய்ந்த கத்தோலிக்கர்களை மட்டும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம்.
சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு தலை வணங்குவோம். புனித அந்தோனியாரின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிந்தருள்வாராக. நீங்கள் அவரது பரிந்துரையால் இம்மையில் தீமையில் இருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது அனைவரும் புனிதருடைய திருச்சிறுவ பவனியிலே பங்கெடுத்துக் கொள்ளுவோம். பவனி வருகின்ற பாதைகளில் இருக்கின்ற வாகனங்களை உடனடியாக வெளியேற்றுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாகன இலக்கம் 804, வாகன இலக்கம் HW2716, வாகன இலக்கம் PM 1547 போன்ற வாகனங்களை உடனடியாக பவனி வருகின்ற பாதைகளிலிருந்து வெளியேற்றுமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். வாங்கியதை நீரோட்ட மன்னனுமை அறியலையோ, மறைவாகவே ஓத போதும் மை கூப்பிட மரிய சுதனார் வரவில்லையோ, சன்னலுக்கு மழை பெய்யவில்லை என்றுமே கனசனர்கள் கேட்கவில்லையோ, கனகரத்தினத்தேரில் வைத்தனை இழுங்கோ என கனமழைகள் சொரியவில்லையோ,
சுதனை கரத்தில் ஏந்தி அவரருளும் உமக்கில்லையோ? அஞ்ஞான இருளகளம் விஞ்ஞான ஒளிதாரும் அந்தோனி என்ற முனி திடனவிடி முரசு பரவி வர ஒளிகள் அணிதிகளும் ஒரு வரிசை அதிர செய்யமிருது கொடி குடைகள் நிறை பரப்பி வர சனர்கள் துதி பரப்பி வரவும் மடமடன ஒளி அணி நிறை பரப்பி வர வரிசை நகர் அணி அணியதாய் மானர் துதிமேவு புகழ் தெரிவு பிரார்த்தனைகள் மாநில முலோர்கள் மகிழ பளிர் பளிரென பரவு பங்கமோடு தீவட்டி வெடி வரிசை குமுறி வரவும் பாலரிசை இங்கு வர மெழுகு திரி அதிக நிறை பண்பு வர நின்றொளிரவும் கடல் அழகு வெற்றிலை கேணி நகர் அதிபராம் அத்தேஷ்ட அந்தோணி முனியோ சிம்மாசனத்தேரிலே எழுந்தருளி வருகிறார் தென்றலிட்டே அடிபணியோ தயவு செய்து வாகன இலக்கம் PS 8404 இலக்கமுடைய வாகனத்தை கூடுவார பாதையில் இருக்கிறபடியா அந்த வாகனத்தை எடுக்குமாறு உங்களை தயவு செய்து அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கிருபையாயிரம்
இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா ஜகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா தூயதம திருத்துவமாயிருக்கிற சர்வேஸ்வரா புனித மரியாயே இறைவனின் புனித மாதாவே கன்னியர்களுள் உத்தம புனித கன்னிகையே ஆராதித்த அந்தோனி முனியோரே இரவுகள் குலத்தில் பிறந்த அந்தோனி முனியோரே கோவா பட்டணத்தின் நூதன நட்சத்திரமாக பிறந்த அந்தோனி முனியோரே தாய் தந்தையரிடம் தர்ம நெறியை கற்றுக்கொண்ட அந்தோனி முனியோரே விருப்பம் தொட்டு சுகிர்த ஜீவியத்தை அனுசரித்த அந்தோனி முனியோரே பால வயதில் தானே உலக வாழ்வை வருத்த அந்தோனி முனியோரே பரலோக ஜீவியத்தை ஜீவிக்க உலகத்தை வருத்த அந்தோனி முனியோரே மாதாவை விட்டு துறவர சபையில் உட்பட்ட அந்தோனி முனியோரே உற்றார் உறவினரை விட்டு விலகச் சுய பட்டணத்தையும் துறந்த அந்தோனி முனியோரே உலகத்தில் அறியப்படாத படிக்கு முன்னிருந்த பெயரை மாற்றின அந்தோனி முனியோரே அப்படி மூஞ்சி விழ மாட்டாரு
அவே தேறுதல் செய்யவே வாராயோ பவனியை பாரி சித்தல் மர பவனியை பாரு பவனியை பார் நீரை வாகனே வானோர் போற்றும் வாகனே ஏத்தி எடுத்து போட்டியா வாகனே மறி பாலனாய் வந்தவரே வாகனே மறி பாலனாய் வந்தவரே லியோன் செய்பவ பிழையே பொறுத்து உன் கலலாண்டிருவடி தனையே தந்தாளே ஏகனே எங்கும் நிறைவாகனே வானோர் போற்றும் ஆராதித்த சந்தசபஸ்தியா முனிந்திரனே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் ஆராதித்த சந்தமுடோயா ஆராதித்த மோட்சவாதிகளே சகல தேவாதி தூதர்களே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் எல்லாம் பிதாவுக்கும் சுதனுக்கும் இந்த ஊர்லே சடுதி மரணம் சாவானவாபம் குறுமுனுவு இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் ஒன்றும் வராமல் ஆராதித்த அந்தோணி மந்திரன் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து ரட்சி தரல வேண்டும் என்று பரலோக மந்திரமும் பிரியத்து மந்திரமும் திருத்துவ ஆராதனையும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. பக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். விருந்தென வரவழைத்து விரும்பிய போசனத்தில் மருந்தென்ன விசத்தையோட்டே வஞ்சகர் நடுநடுங்க பொருது நோய் பிணிகள் வராமல் உமையோடுலகில் வாழ்ந்த என் அருந்தவ சந்தந்தோனே அப்பனே அருள் செய்வாயே. என்ன பேர்? ஜெட்பிசன் அந்தோனியாருக்கு அடிமையாக விற்கப்படுகிறது. முதலாம் முறை 20 ரூபா, 2ஆம் முறை 50 ரூபா, 3ஆம் முறை 100 ரூபா அந்தோனியார் அடிமையாக கொண்டது. நியாஸ் அந்தோனியார் அடிமையாக கொண்டு இருக்கிறார்.
நியாசை அந்தோனியாருக்கு அடிமையாக விற்கப்படுகிறது. முதலாம் முறை 20 ரூபா, 2ஆம் முறை 50 ரூபா, 3ஆம் முறை 100 ரூபா அந்தோனியார் அடிமையாக கொண்டது. சுத்தனே நம்முற்ற ஊரில் மச்சமே கரைக்கு வர சுத்தனே நம்முற்ற ஊரில் மச்சமே கரைக்கு வர நித்தமும் பேசினாரை பக்தியுடன் கொண்டாடும் பக்தியுடன் இந்த பாலர்களுக்கு உமது பாதத்தை தாரும் அந்தோனி மாமுனியே வாரீர் பேரினில் நீர் பதுவை முனியோர் பவனி வாருகிறார் வாரீர் பேரினில் நீர் பதுவ முனியோர் பவனி வாருகிறார் கிறிஸ்துவுக்காக மரிக்க புனித பிரான்சிஸ்கோவின் சிறியோர் சபையில் சேர்ந்த அந்தோனி முனியோரே தயங்கி நடுநடுங்கு மட்டும் உபவாசங்களை காத்த அந்தோனி முனியோரே நோய்களை அகற்றுகிறவரே புயல் காற்றுகளை அமர்த்துகிறவரே வெட்டை காலத்தில் நல்ல மழை பெய்ய செய்கிறவரே காணாமல் போன பண்டங்களை காண்பிக்கிறவரே சகலவித தேவைகளிலும் உதவி செய்கிறவரே நாங்கள் உம்மை பின் செல்ல நாங்களும் அது சுகிரங்களை அனுசரிக்க நாங்களும் அது பருவறுகளை துதிக்க நாங்கள் சிலுவையின் வழியே நடக்க நாங்கள் உலகத்தை வெறுத்து நடக்க நாங்கள் புனித அந்தோனியார் இறையேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று மன்றாடும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி
கோடி அற்புதரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே கோடி அற்புதரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அன்புமிக்க சகோதரர்களே, முழந்தாட்படியில் இருக்கக்கூடியவர்கள் முழந்தாட்படியிட்டு இந்த சபத்திலே பக்தி உணர்வோடு நாங்கள் பங்கெடுப்போம். கோடி அற்புதரே நாவழியா வரத்தரே கோடானு கோடி மானிட உள்ளங்களின் மாணிக்கமே தரம் குறையா தங்கமே அழகே ஆனந்தமே அடைக்கலமே உம்மை நாடி வந்தோம் ஐயா எம் துயர் துடைத்தருளும் ஐயா. வெற்றிலை கேணி என்னும் அழகான நெய்தல் நிலத்தில் கோவில் கொண்டவரே ஆதாரம் தாரும் என உந்தன் பாதார விந்தம் கட்டிப்பிடித்து நாளாந்த முந்தன் நாமம் சொல்லி தாயாக தந்தையாக தேற்றும் என்று கதறுகின்றோம் ஐயா. நாளாந்தம் வாழ்வுக்காக போராடுகின்றோமே, நிமிர்ந்து நடக்க முடியாமல் தவிக்கின்றோமே, எட்டு திக்கும் தீமைகள் சூழ்ந்தம்மை அழுத்துகின்றதே, பஞ்சமும் பசியும் பட்டினியும் வாசலில் கிடக்கின்றதே, வஞ்சமும் குரோதமும் வாட்டி வதைக்கின்றதே, எம்மை கடைக்கண் நோக்கி பாருமையா. பாரங்கும் பயங்கரங்கள் முட்டி மோதுகின்றதே, நாடுகளை எதிர்த்து நாடுகளும் அரசுகளை எதிர்த்து அரசுகளும் அடாவடித்தனங்களும் அலங்கோலங்களும் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகின்றன. அரசியல் சதுரங்கத்திலே ஆண்டாண்டு காலமாக தோற்று போய் விலைவாசிகள் தலைக்கு மேலேற பசிக்கும் வயிறுகளோடு பரிதவிக்கும் நிலை ஐயா. யாரிடம் போய் முறையிடுவோம் ஐயா? மனிதர்களை நம்பினோம், மடிந்துமே போகின்றோம். உன்னை நம்பி வந்தோம் ஐயா, எம் துயர் தீர்த்தருளும் ஐயா. கோடி அற்புதரே தஞ்சமென்று ஓடி வந்தோம், பகை வந்து பயமுறுத்துகின்றதே, நாலாபுறமும் இருட்டி விட்டதே. எத்தனை எத்தனை சோகங்கள் ஐயா, எத்தனை விதமான சோதனைகள் ஐயா, சொல்லி அளவே இயலாதையா. சொன்னால் நீ தாங்கிக் கொள்ள மாட்டாய் ஐயா. அந்தோனி மாமுனியே, யாரையா எங்கள் அமைதி குளத்திலே கற்களை எறிந்தவர்கள்? அழகாக அமைதியாக வாழ்ந்தோம் ஐயா, ஏன் இந்த நிலை என்று ஏங்குகின்றோம் ஐயா. ஆண்டாண்டு காலமாக அரசியலிலே தூக்கி எறியப்பட்ட இனமாக விடுதலை இல்லாமல் நம்பி நம்பி ஏமாந்து போனோம் ஐயா. இன்னும் செம்மணியின் புதைகளுக்குள்ளே உடல்களை அள்ளிக்கொண்டே இருக்கின்றோம் ஐயா. அமைதி எங்கள் இனத்திற்கே எட்டாத கனியாகிவிட்டதோ. ஆண்டாண்டு காலமாக போருக்குள்ளே சிதைந்து போனோம் ஐயா. இழந்தவை இலட்சமாகி இருப்பதை பாதுகாக்க முடியாமல் தவிக்கின்றோம் ஐயா. அரசியல் கைதிகள் விடுதலையும் இல்லை, காணாமல் போன பிள்ளைகள் இன்னும் கிடைக்கவில்லை. நாங்கள் ஆசை ஆசையாய் வாழ்ந்த நிலங்கள் எல்லாம் பறி போகின்றதே ஐயா. நாளாந்தம் இப்படியே எம் இனத்தின் வாழ்வுகள் கரைந்து போக இன்னமும் கஞ்சாவும் கள்ளத்தனங்களும் தலைக்கேறி குடித்து வெறித்து குடும்பங்கள் குலைத்து வாழ்வை தொலைத்து வரலாறு மறந்து செய்வினை சூனியம் செய்து கயவ
குருடர்களாக ஆன்மீக வாழ்விலே குருட்டுத்தனம் கொண்டோம் ஐயா. இருந்தும் கொடுக்க மனமில்லாத பிள்ளைகளாக, அக்கறை இல்லாத மனிதர்களாக, அன்பை மறந்து அறத்தை தொலைத்து, இரக்கம் இல்லாது பரிவும் பாசமும் கொள்ளாது அலையும் மானிடரை திருத்தும் ஐயா. நல்வழியை காட்டும் ஐயா. நிகழ்கால பயங்கரங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க வாழ்வின் விரக்திக்கே சென்றுவிட்ட எம்மை கடைக்கண் நோக்கும் ஐயா. வாழ்வின் நல்ல ஆசைகளை அடைய முடியாமல் நாளாந்தம் கண்ணீரோடே வாழ்வை கரைக்கும் உள்ளங்களை திடப்படுத்தும் ஐயா. எங்கள் எண்ணங்கள் உயர்ச்சி பெற, கல்வியும் கலையும் ஓங்கி உயர, செல்வம் கொளிக்க, துன்பமும் துயரமும் அடியோடு மறைய, தொழில்துறைகள் சிறப்படைய, நோயின் கொடுமைகள் இல்லாது போக, திருமண வாழ்வுகள் இனிதே அமைய, பிள்ளை பாக்கியம் அன்பாய் கிடைக்க, வேலை வாய்ப்புகள் மனதை நிறைக்க, இறை அழைத்தல் பெருக, எம் வாழ்வு வளமே அமைய ஜேசுவிடம் வேண்டும் ஐயா. புதுமைகள் நிகழ வேண்டும் என இறந்து மன்றாடும் ஐயா. இறுதியாக கோடி அற்புதரே, உந்தன் விடுதலை வேட்கையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் இறை திருவுளை ஏற்பும் எமக்கு கிடைத்திட பரிந்துரை செய்திடும் ஐயா. நாமும் நமது நிலமும் நமது தேசமும் நமது மக்களும் நலமே வாழ வேண்டும். எல்லோர் மேலும் இறை அருள் நிறைவாய் பொழிய மன்றாடும் கோடி அற்புதரே. ஆமென்.